உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ராமர் கோயில் குறித்து கருத்து கூறும்போது, ஒரு மசூதியை இடித்து விட்டு அதில் கோயில் கட்டுவதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு. அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பதில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதி சீனிவாசன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கோயிலை இடித்துதான் அங்க பாபர் மசூதியே கட்டப்பட்டுச்சு, அதனாலதான் அது இடிக்கப்பட்டுச்சு. ராமர் கோயில் தீர்ப்பிலேயே வந்து கோயிலை இடித்துதான் பள்ளிவாசல் கட்டப்பட்டது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறாங்க. உண்மையிலேயே இந்த தீர்ப்பில் கோவிலை இடித்துதான் பள்ளிவாசல் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி இருக்கா? உங்களுடைய பார்வை சொல்லுங்க. பாபர் மசூதிக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பில் கிட்டத்தட்ட 1045 பக்கங்கள் கொண்ட தீர்ப்பிலே ஜட்ஜ்மெண்ட்ல வந்து 112வது பாயிண்டாக தி ASI, அதாவது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, thus clearly state that Babar's Masjid at Ayodhya was built on the very spot where the old temple Janmasthan of Ramchandra was standing அப்படிங்கிற வார்த்தை இருப்பது உண்மை. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா மிக தெளிவாக சொல்கிறது, பாபர் மசூதி, அயோத்தியாவில் இருக்கும் பாபர் மசூதி என்பது ஜென்மஸ்தான், ராமச்சந்திரா, கடவுள் ராமச்சந்திரருடைய ஜென்மஸ்தானின் மீது, அந்த எக்ஸாக்டா அந்த இடத்தின் மீதுதான் கட்டப்பட்டிருப்பதாக ASI-யினுடைய அறிக்கைகள் சொல்கிறது என்று தீர்ப்பில் ஒரு வாசகம் இருப்பது உண்மை. ஆனால் அது என்னமோ உண்மைதான், அதை வச்சுக்கிட்டு தான் இவங்க பேசுறாங்க. நான் இதை 2 கோணத்தில் அணுகுவேன். வானதி சீனிவாசன் அவர்களுடைய இந்த வாதத்தை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மரியாதைக்குரிய அமைச்சர் சொன்ன வாதத்தையும் ஒப்பிட்டு ரொம்ப அழகா நம்ம இதை பார்க்க முடியும். இப்படி ஒரு வார்த்தை 112வது பாயிண்ட்ல இருப்பது உண்மை. ஆனால் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா என்னென்ன ஆதாரங்களின் அடிப்படையில் அங்குதான் ஜென்மஸ்தான் இருந்த இடத்தில்தான் இடித்து கட்டப்பட்டது என்று சொன்னதாக வந்து தெளிவு பெற சந்தேகத்திற்கிடமின்றி அது நிரூபிக்கப்படவில்லை. இதுதான் அந்த பாயிண்ட். எல்லா தீர்ப்புல எல்லாரும் சொல்ல வர செய்தி என்னன்னா, இல்லைன்னா ஜஸ்ட் லைக் எல்லாரும் வாசிச்சுட்டு போயிட மாட்டாங்க. ஏன் ஒரு தீர்ப்பை வாசிப்பதற்கு முன்பாக அந்த தீர்ப்பை கொண்டாடுவதற்கு யாரும் வீதிக்கு வரக்கூடாது, அந்த தீர்ப்பை வந்து சோகம் துக்கம் வாசிப்பதற்கும் துக்கம் அனுஷ்டிப்பதற்கும் யாரும் வீதிக்கு வரக்கூடாது, துக்கம் அனுஷ்டிக்கவும் கூடக்கூடாது, மகிழ்ச்சி பகிரவும் கூடக்கூடாது, எல்லா நீதிபதிகள் கொண்ட அமர்வின் கிடைக்கக்கூடிய எந்த தீர்ப்பாக இருந்தாலும் அந்த தீர்ப்பை இவர்தான் டிக்டேட் செய்து வாசித்தார் என்ற தீர்ப்பில் எல்லா தீர்ப்பிலுமே வாதங்கள் இருக்கும் பொழுது, இந்த குறிப்பிட்ட பாபர் மசூதிக்கு மட்டும் யார் அதை கொடுத்தார்? தீர்ப்பு நியாயமானது, நீதியானது, சட்டத்திற்கு உட்பட்டது தானே. அப்புறம் ஏன் உங்களுக்கு அந்த பயமும் அச்சமும் இதுல இருந்தது என்றால் அது அனைத்தும் தான் இதற்கு செய்தி சொல்லும். ASI, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா தெளிவாக சொன்னது என்று ஒரு வாதத்தை, ஒரு புள்ளியை 112வது புள்ளியிலே உச்ச நீதிமன்றம் சொல்வது என்னமோ உண்மை. அந்த வாதத்தை வைத்துதான் சொல்கிறார்கள். ஆனால் எந்த அடிப்படையில் என்றால், நீங்க அதுக்கு அடுத்து ஒரு 117வது பாயிண்ட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, வால்யூமிலே the monumental antiquities and inscriptions in the northwestern provinces and Oudh in the year 1891, while describing Faizabad district dealing city of Ayodhya, noted that in place of important Hindu temple, namely Janmasthan, a mosque was built during the reign of Babar. ஜென்மஸ்தான் என்கின்ற ஒரு இடத்தில், ஜென்மஸ்தான் என்று நம்பப்படுகின்ற ஒரு இடம் தான் அதுல சப்ஜெக்ட். நான் அந்த நம்பப்படுங்கிற பாயிண்ட் இதுல அந்த வார்த்தை அங்க இல்ல. அடுத்த பாயிண்ட்ல நான் சொல்றேன் கடைசியா. ஜென்மஸ்தான்ல ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்டதாக ஒரு செய்தி உண்டு, which still bears his name. இது பாபர் பேர்லயே இருக்கு. It was further mentioned that old temple must have been a very fine one. நல்ல வார்த்தையை பார்க்கணும். Old temple must have been, அது இருந்திருக்க வேண்டும். நம்ம இங்க சொல்றது உலக அரங்கிலே இடிக்கப்பட்டதோர் இறை இல்லம், தகர்க்கப்பட்டதோர் வரலாற்று சின்னம், காற்றில் பறந்தது இந்தியாவின் மானம், சதிகார சூழ்ச்சிக்கு இறை இல்லம் இறையாக இழந்து நின்ற இஸ்லாமியரில் பல உயிர்கள் பலியாக பாபர் மசூதி இடிப்பு ஜனநாயகம் மேல்படிந்த கரையாக நின்றது. அப்போதுதான் ஆட்சி கட்டிலும் சரியில்லை, அதிகார வர்க்கமும் பலனில்லை என நீதி கட்டு சென்றவனை வீதிக்கு விரட்டியதை போன்று இருந்தது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. அப்ப இங்க பாயிண்ட் என்ன அப்படின்னா, must have been a very fine one, for many of its columns have been utilized by the Muslims in the construction of Babri Masjid. இத வந்து ஒரு ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா சொன்னதாக சொல்கிறார்கள். ஆனால் என்ன சிதிலங்களை மீட்டீர்கள், என்ன கான்கிரீட் ப்ரூஃப காட்டினீங்க, எங்கிருந்து சிலைகளை எடுத்தீங்க, எங்கிருந்து தூண்களை காட்டினீங்கன்னா அது நம்பிக்கையின் அடிப்படையில் தான் மீண்டும் பேசப்பட்டது. இப்படி ஒரு பாயிண்ட் இருப்பது உண்மை, இப்படி ஒரு பாயிண்ட் இருக்கிறது உண்மை. ஆர்கியாலஜி, ஏன்னா தீர்ப்பு வந்து 1045 பேஜ், என்ன நினைச்சு எழுதுனாங்கன்னு தெரியாது, எவனும் எடுத்து வாசிக்க மாட்டான்னு நினைச்சு கூட எழுதியிருக்கலாம். ஆனா நம்மள மாதிரி ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற பொறுப்பிலும் பணியிலும் அல்லும் பகலும் உறங்காமல் பணியாற்றக்கூடிய நம்ம வந்து அதை வாசிக்காம இருந்திருக்க போறது இல்லை. அப்ப அதுல என்ன பாயிண்ட், இதான் நம்ம பேசும்போது சில
நுனிப்புள் மேயக்கூடிய முட்டாள் பாசிஸ்டுகள் எல்லாம் தீர்ப்பிலே சொல்லியாச்சுடா, தீர்ப்பிலே சொல்லியாச்சுடா பைத்திய மாதிரி வளர்றாங்க. அந்த தீர்ப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நாம் அந்த தீர்ப்பில் மீது வைக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, சந்தேகத்திற்கிடமின்றி இன்ன பொருளை மீட்டு இங்குதான் கட்டினார்கள் என்று ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வாயில் சொல்வது என்பது வேறு, ஆதாரம் என்ன கொண்டு வந்தீர்கள்? பாயிண்ட் அதுதான். அப்ப லாஸ்டா இப்படி இந்த கேள்வி வரும்போது ஆதாரம் நீங்க என்ன கொண்டு வந்தீங்கிற கேள்வி வருது இல்லையா? எல்லாரும் அந்த கேள்வி கேட்பான் இல்லையா? அப்ப அந்த கேள்வி வரும் பொழுதுதான் 112வது பாயிண்டா இருந்தாலும் 117வது பாயிண்டா இருந்தாலும் அந்த பாயிண்ட் எல்லாம் இதை பேசிவிட்டு, ஆர்கியாலஜிக்கல் சர்வேவுடைய பாயிண்ட் எல்லாம் இங்க வருது, பேசிவிட்டு நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பின் கடைசியில் சொல்வதுதான் மிக முக்கியமான உண்மை. The sequence of the events as noticed above clearly indicate that. என்ன clearly indicate that? Faith and belief of Hindus was that birthplace of Lord Ram was in the three-dome structure mosque which was constructed at the Janmasthan. அவர்களுடைய நம்பிக்கை அப்படியாகத்தான் இருக்கிறது. ராமர் பிறந்ததாக நம்பக்கூடிய, மரியாதைக்குரிய கண்ணியமிக்க இந்து மதத்தினுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் நம்பக்கூடிய அந்த ஜென்மஸ்தானில் இருந்ததாக அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அப்படின்னு சொல்லிட்டு, it was only during the British period that grilled wall was constructed, divided the walled premises of the mosque into inner courtyard and outer courtyard. பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு அயன் இதை போட்டாங்க, ஒரு இரும்பு செவற்றை அதுல உருவாக்குனாங்க, கிரில்டு வால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. எதுக்கு அப்படின்னு சொன்னா, மாஸ்க் பிரமிசஸையும் இன்னர் கோட்டையாடி அவுட்டர் கோட்டையாடி ரெண்டா பிரிச்சாங்க. அப்புறம் கிரில்டு அயன் வால் வாஸ் கன்ஸ்ட்ரக்டட் டு கீப் ஹிந்துஸ் அவுட் சைட் த கிரில்டு அயன் வால் இன் தி அவுட்டர் கோட்யார்ட். இது ரெண்டும் பிரிச்சு வச்சாங்க இன் வியூ ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தி அயன் வால். இப்ப இஷ்யூ என்ன அப்படின்னா, ராமர் பிறந்தாரா அந்த இடத்தில் என்பது ரொம்ப ஓல்டான ஒரு கொஸ்டின். அது நம்பிக்கை சார்ந்தது. அதுல போன நம்பிக்கை பத்தி தான் பேச வேண்டியிருக்கும். அதுக்கு அடுத்து என்னன்னா, ராமர் கோவிலை இடித்து, அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ராமர் பிறந்தாராங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்குள்ள நம்ம போக முடியாது, ஏதாவது மத நம்பிக்கை சார்ந்தது. அதை கோர்ட்ல கொண்டு நிரூபிக்க முடியாது. ரெண்டாவது, அந்த இடத்தில் பாபர் மசூதி ராமர் கோயிலை இடித்துத்தான் கட்டப்பட்டது என்றால், அதை சந்தேகத்திற்கிடமின்றி தொல்லியல் துறை ஆய்வு ஒரு பொருட்களை காட்டி சொல்லாமல் அந்த தூண்களை பயன்படுத்தி இருக்கக்கூடும் அல்லது அந்த தூண்களை பயன்படுத்தி இருக்க வேண்டும், இப்படித்தான் இருந்திருக்க வேண்டும் என்கின்ற வாதங்களை பயன்படுத்தினார்கள். இப்ப உதாரணத்துக்கு உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்றாங்கன்னா, யான்மாபி மஸ்ஜித்ல ஏதோ ஒரு பள்ளிவாசல் இருக்கக்கூடிய ஃபவுண்டைன், பள்ளிவாசல்ல இருந்து ஹவுஸ்ல இருக்கக்கூடிய, அதாவது முகம் கை கால்களை கழுவக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, ஹவுஸ், அந்த முகம் கை கால்களை அலம்பக்கூடிய இடத்துல ஃபவுண்டைன் இருக்கும். அந்த ஃபவுண்டைனை காட்டி இது லிங்கம் அப்படின்னு சொன்னாங்க. அதுவே ஒரு விவாதத்திற்குரிய பொருள் என்பதை மாறி, அது கேலிக்குரிய பொருளாக மாறி, அது கண்டனத்துக்குரிய விஷயமாக மாறி மிகப்பெரிய வன்முறை பக்கமா ஓடிடுச்சு. அது தனி சப்ஜெக்ட். ஆனா இப்படி ஒரு பொருளை கடைசி வரை ஆர்கியாலஜிக்கல் சர்வேயும் காட்டவில்லை, அதை நீதிமன்றமும் நிரூபிக்கவில்லை. மாறாக நீதிமன்றம் என்ன சொன்னது என்றால், 1885 ஒரு suit of 1885 was filed seeking permission to construct temple on the said Chabutra where worship was permitted by the British authority. பிரிட்டிஷ் அத்தாரிட்டி பர்மிட் பண்ண அந்த சபுத்ரா, அந்த திண்ணையின் மீதே நாங்க வணக்க வழிபாடு செய்யணும் அப்படின்னு 1885 சூட் போட்டாங்க. அகைன் நீதிமன்றத்துடைய வார்த்தை, faith and belief of the Hindus was as depicted by the evidence on record clearly established that the Hindu belief that at the birthplace of Lord Ram. இது அனைத்துமே நம்பிக்கை சார்ந்தது, எல்லாமே நம்பிக்கை சார்ந்ததுதான் இந்த தீர்ப்பிலே சொல்லப்படுகிறது. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா கொண்டு வந்த எந்த தரவுகளும் தீர்ப்பிலும் நிரூபிக்கப்படவில்லை, தீர்ப்பிலும் காட்டப்படல. மாறாக நீதிமன்றம் நம்மள ஒரு திங்கிங் பக்கமா அப்படியே கொண்டு வராங்க, இந்த நம்பிக்கை, இந்த ஒரு நெரேட்டிவ் பக்கமா கொண்டு வராங்க. அப்ப கடைசியாக 170வது பாயிண்ட்ல ஜட்ஜ்மெண்ட்ல சொன்ன பாயிண்ட், it is thus concluded on the conclusion that faith and belief of Hindus since prior to construction of mosque, faith and belief of, conclusion இதுதான். 1000 பாயிண்ட்களை பேசினாலும் கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, faith and belief of Hindus since prior to construction of mosque and subsequent thereto has always been that Janmasthan of Lord Ram is the place where Babri Mosque has been constructed, which faith and belief is proved by documentary and oral evidence discussed above. மேல நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கிற டாக்குமெண்ட்ரி அண்ட் ஓரல் எவிடன்ஸ். ஓரல் எவிடன்ஸ்னா என்ன? ஒருத்தரை கூப்பிட்டு கேட்கறாங்க, விசாரிக்கிறாங்க, அவர் ஒரு சாட்சி, அவரை கூப்பிட்டு கேட்கும்போது, இதுக்கு என்னப்பா நீ பாபரி மஸ்ஜிதுடைய மோதினார் தானே, மோதினார்னா நீ சொல்லு, இதோட அட்ரஸ் என்ன? பாபரி மஸ்ஜித் சிச்சுவேட்டட் அட் ராமச்சந்திரா டெம்பிள் அப்படின்னு வாதம் சொல்றாரு. அங்க அந்த இடத்துக்கு பேர் என்னமோ அதைத்தாங்க சொல்லுவாங்க. அது அயோத்தியானா பக்கத்துல அயோத்தியா தான் சொல்லுவாங்க. இதெல்லாம் ஓரல் எவிடன்ஸா எடுத்தாங்க. அப்ப நம்முடைய பாயிண்ட், நம்ம இங்க கேட்க வர கொஸ்டின் என்னன்னா,
ஒரு ஒரு கண்ணுக்கு முன்னால் இருந்த ஒரு சூப்பர் ஸ்ட்ரக்சர் இடிக்கப்பட்டிருக்கிறது. அது சாதாரண சூப்பர் ஸ்ட்ரக்சரா இருந்தா பரவாயில்ல, 800 ஆண்டுகளுக்கு மேலாக பழமையான ஒரு புராதன சின்னம் அது இடிக்கப்படுகிறது. சில பைத்தியக்கார சங்கிகள் என்ன கேட்கறான்னா, சோஃபியா ஹக்கியாவை பார்த்தியா, ஹக்கியா சோஃபியா மாஸ்க் பார்த்தியா துருக்கியில, அவர் வந்து ஒரு சர்ச்சை வந்து மசூதியா மாத்தினாரா? பைத்தியங்களா? எல்லாமே கண்டிக்கத்தக்கதுதான். நாம ஜனநாயக நாட்டுல வாழ்றோம். அந்த சர்வாதிகாரம் ஆட்சி பண்றான்னா அதுக்காக நீயும் பண்ணுவேன்றதான் நம்முடைய கொஸ்டின். நாம் இந்தியர் பெருமை கொள்கிறோம், துருக்கிக்காரன் பெருமை கொள்றோமா, ஈரான்காரன் பெருமை கொள்றோமா? இந்த பைத்தியக்காரர்கள் என்ன புரியலன்னா, நாடு ஊரா சுத்துறாங்க, இதைத்தான் பேசிட்டு இருக்காங்க. இங்க கொஸ்டின் என்னன்னா, in a country that is governed and ruled and administered by law, that is governed, ruled and administered by secularism essence, மதசார்பற்ற தன்மையால் ஆளப்படும் நாடு, டெமோக்ராட்டிக் வேல்யூஸ், ஜனநாயக தன்மைகளால் ஆளப்படும் ஒரு நாட்டில் சாட்சியங்களும் ஆதாரங்களும் முதன்மை தரத்தை பெற்றிருக்க வேண்டும். மாறாக தீர்ப்பின் வாசகங்களை என்னவாக அமைந்து விட்டது அப்படின்னு சொன்னா, நம்பிக்கையின் அடிப்படையில் அங்குதான் பிறந்தார் என்று நம்பப்படுவதனாலும், ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இப்படி வாதங்கள் வைப்பதனாலும், யார் வேண்டுமானாலும் வாதம் வைக்கலாம். என்ன நீங்க ஏஎஸ்ஐ அனுப்புறீங்க, நான் ஒரு குறிப்பிட்ட கொள்கை கொண்டவனா இருக்கலாம், இந்த கோவில் வந்து மசூதி இடிதான் கட்டப்பட்டிருக்கிறதா என்ன நீ போய் பாரு அப்படின்னா, நான் இவர்களை போல பக்கசார்புள்ளவனாக ஒரு ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவில் இருக்கிறவனா இருந்தா ஆமா அப்படிதான் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா அடுத்த கேள்வி நீங்க என்ன கேட்பீங்க, ஒரு அதிகாரியா நீங்க என்ன கேள்வி கேட்பீங்க, என்ன ஆதாரத்தின் அடிப்படையில் அதை சொல்ற அப்படின்னு கேட்பீங்க. இங்க வாதம் என்னன்னா, இந்த வானதி சீனிவாசன் உட்பட மூடர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, அப்படி என்ன கான்கிரீட் எவிடன்ஸ் கிடைச்சது, ஒண்ணும் கிடைக்கல, அதுதான் உங்களுடைய வாதம். அப்படி எந்த, அதுதான் எல்லாரும் வைக்கக்கூடிய, அறிவாளிகள் எல்லாரும் வைக்கக்கூடிய வாதம் அதுதான். இப்போ இது ஒரு பாகம் முடிஞ்சு போச்சா? ஏன்னா நம்ம லென்த்தா அதுவே போக வேண்டியது வரும். இது முடிஞ்சு போச்சு. கண்ணுக்கு தெரிந்து கான்கிரீட் எவிடன்சஸ் எதையும் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா சொல்லவில்லை. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா சொன்ன வெறும் வாதங்களை மையமாக வைத்து தீர்ப்பிலே சில வாசகங்களை 112வது இடத்திலே தெளிவாக நீதிமன்றம் குறிப்பிட்டிருந்தாலும், தன்னுடைய தீர்ப்பின் 170வது புள்ளியிலே கடைசியாக சொல்லும் பொழுது, it is thus concluded on the conclusion that faith and belief of Hindus என்கின்ற வாதத்தை தான் முதன்மையாக வச்சு லாஸ்டா by documentary and oral evidence discussed above அப்படின்னு முடிச்சிட்டார். இது ரிப்போர்ட் இப்படி பூசி மூலமா தான் அது முடிக்கப்பட்டது. இப்ப கொஸ்டின் என்ன அப்படின்னா, நான் இங்க எழுப்ப வேண்டிய கேள்வி என்னன்னா, உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னார்? அந்த வாதத்தை ரொம்ப அழகா, ஏன்னா ஆளாளுக்கு அவர் வந்து வயசுல சின்னவர், எடப்பாடி சொல்றாரு அவரை விட பெரிய அமைச்சர் எல்லாம் போயிட்டாங்க, அவர் சொல்லக்கூடிய வாதம் எனக்கு ஒரு செங்கலை தூக்கி காட்டினார், அந்த வாதம் சரியாக இருந்தது. அதுக்கு எவனாவது இதுவரைக்கும் மீச வச்ச எந்த ஆம்பளையாவது, அது அண்ணாமலை மாதிரி மீசை எடுத்துட்டு ஆம்பளையாவது எவனாவது ஒருத்த வந்து உருப்படியா ஒரு பதில சொன்னானா? உருப்படியா ஒரு பதில சொன்னானா? ஆமாப்பா செங்கல் வச்சு அடிக்க, அதுதானே பதிலே? பதில் அதானே. இந்த கேள்விக்கு பதில் என்ன? அப்போ இங்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எழுப்பிய கேள்வி என்ன? இடித்திட்டு கட்டப்பட்டது அப்படின்னாரு. மசூதி இடிச்சிட்டு கட்டப்பட்ட, நாம எவ்வளவு அழகான வாதம் அது. நான் இந்த இந்திய தேசத்தை நம்பக்கூடிய கொள்கையும் அதுதான். அவர் சொல்ற அதே கொள்கை தான். நாளைக்கு ஒரு மசூதியை எவனோ ஒருத்தன் திறக்கிறான்னு வைங்க, ஒரு கோயிலை கண்ணுக்கு முன்னாடி இடிச்சுட்டு ஒரு மசூதியை திறக்கிறான்னு வைங்க, அந்த மசூதிக்கு என்ன கூப்பிட்டா நான் என்ன சொல்லுவேன்? ஓ மசூதிக்கு கடவுளே வரமாட்டாருன்னு, ஓ மசூதியில இறைவணக்கமே செய்யக்கூடாதுன்னு. ஏன்னா ஒரு இறை இல்லத்தை, இன்னொருவருடைய இறை இல்லத்தை, அதுதான் வந்து வைரமுத்து அவர்கள் சொன்னார், ராமர் கடவுளா மனிதனா, ராமர் கடவுளா மனிதனா, ராமர் கடவுள் என்றால் கடவுள் பிறப்புமற்றவர் இறப்புமற்றவர், பிறப்பற்ற கடவுளுக்கா பிறப்பிடம் தேடுவீர், ராமர் மனிதன் என்றால் மனித கடவுளுக்கா மூடர்களை மசூதி இடித்தீர் அப்படின்னு கேட்டார். அப்போ இது எந்த ஆங்கில கடவுளே முதல்ல ஏத்துக்குவாரா அவங்கள? சரி, அங்கே நம்ம பொலிட்டிக்கல் பாயிண்ட் போவோம், இந்த ஸ்டேட்மெண்ட் குள்ளே வரும். அப்ப அவர் என்ன சொல்றாரு, இது இடிக்கப்பட்டு கட்டப்பட்டதா, அதை பேசுவதற்கு திராணி இல்லாத வானதி சீனிவாசன் என்னைக்கோ நம்பிக்கையின் அடிப்படையிலோ அல்லது உண்மையிலே நடந்திருந்தாலும் அதுக்கு நம்மளுக்குமே சம்பந்தம் இல்லை. இந்த ஜெனரேஷன்ல இருக்கிறவங்களுக்கு அந்த 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 டெமாலிஷனுக்கும் டிஸ்ட்ரக்ஷனுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இஸ் தேர் எனி ரிலேஷன்ஷிப் ஃபார் தோஸ் ஹூ லிவ் இன் திஸ் பர்టిక్యులர் ஜெனரேஷன்? அதுக்கு ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கா? கிடையாது. அப்படி உண்மையிலேயே இடிக்கப்பட்டு கட்டியிருந்தாலும் நமக்கு இப்ப அதுக்கு சம்பந்தம் இருக்கா? இப்ப கண்கூட பார்த்தது என்னன்னா, இப்ப இங்க இடிச்சிட்டாங்க. சரி, இப்ப நான் அந்த 2வது கோணம் சொன்னேன் இல்லையா, இங்க இந்த இடத்துல இருந்து 2வது கோணத்துக்கு வர்றேன். வானதி சீனிவாசன் அவர்கள் ஒரு இடத்திலே ஒரு இடத்த வீடு வாங்கி கட்டுறாங்க. வானதி சீனிவாசனுக்கே சொல்றேன், அவங்க வந்து ஒரு இடத்த வீடு வாங்கி கட்டுறாங்க. ஏன்னா சட்டம் படித்ததாக சொல்லிக் கொள்கிறார்கள், எனக்கு உறுதியா தெரியல, அவங்க லாயரா என்னன்னு தெரியல. அவங்க சில பேர் விசாரிச்சா அவங்க அப்படிதான் சொல்றாங்க, சட்டம் படித்தவர்கள் சொல்றாங்க. அதனால நான் இந்த கொஸ்டின் கேட்கிறேன். அப்போ சட்டம் எல்லாருக்கும் சமம், எல்லாரும் சட்டம் படிச்சிருக்கிறோம். நான் ஒரு வழக்கறிஞர் அடிப்படையில் இந்த கேள்வி அவர் இடத்துல கேட்கிறேன். அவங்க ஒரு இடத்த வாங்குறாங்க. நான் போய் அந்த இடம் வந்து, அந்த இடத்துல வந்து என் மூதாதையர் இருந்ததாக சொல்றேன், என் மூதாதையர் இருந்ததாக சொல்றேன், பேப்பர்லாம் காட்டுறேன், கரெக்டா இருக்கு. அப்ப வானதி சீனிவாசன் அந்த பேப்பர்லாம் பார்த்துட்டு
என்ன சொல்லுவார்? கரெக்டா இருக்கு. என் மூதாதையர் காத்து நான் வந்து லேசா தோண்டி பார்த்துட்டு அது உள்ள இருக்க எலும்பு கூட எல்லாம் காட்டுறேன். எங்க தாத்தாவோட எலும்பு தான் பாருங்க, இங்கேயே செத்து இங்கேயே புதைச்சிட்டாங்க வர அப்படின்னு எலும்பெல்லாம் காட்டுறேன், பில்டிங் எல்லாம் காட்டுறேன், ரெக்கார்ட் எல்லாம் காட்டுறேன், எல்லாம் கரெக்டா இருக்கு. வானதியோட ரெக்கார்டு தான் பொய்ன்னு தெரிஞ்சிருச்சு. அந்த மாதிரியே தெரிஞ்சிருச்சு. சட்டமா சும்மா பார்த்தாலே தெரிஞ்சிருச்சு. ஐயோ இதெல்லாம் ஃபேக்கு, இப்படி ஒரு ஆளே இல்லை, இதாங்க உங்க கண்ணு முன்னாலே ப்ரூவ் பண்ணிட்டேன், வெளியே போங்கன்னு என்ன சொல்லுவாங்க? வெளியே போங்கன்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க? எப்பா இது உண்டுதான் அப்படின்னாலும் there is a way, there is a procedure, due process of law must be followed அப்படின்னு சொல்லுவியா இல்லையா? தற்குறி போல பேசும் வானதி சீனிவாசனுக்கு கேட்கிறேன், நீ தற்குறியா? நீங்க என்ன தற்குறியா? தற்குறி மாதிரி பேசுறீங்களே. அந்த இடத்தில் கோவில் தான் இருந்தது என்று சொன்னால் நீதிமன்றத்துல 1885 சூட் போட்ட மாதிரி நீதிமன்றத்துல வழக்கு நடத்தி நீங்க பொஷன் கேக்குறீங்க, ரெக்கவரி ஆஃப் பொஷனுக்கு சூட் போடுங்க. இன்ஜெக்ஷன் கேக்குறீங்களா, பர்மனன்ட் இன்ஜெக்ஷன் கேளுங்க. முதல்ல பொஷன் உங்களுக்கு அதை கேளுங்க. அப்படி இல்லையா டெக்ளரேஷன் சூட் கேக்குறீங்களா, டெக்ளரேஷன் சூட் கேளுங்க. சூட்டை போட்டு சட்டத்தின்படி தீர்ப்பை வாங்குங்க. பாபர் மசூதி இருந்த இடம் ராமரின் இடம் தான் என்று சட்டத்தின் அடிப்படையில தீர்ப்பை வாங்கி, அந்த தீர்ப்பு வாங்கியதற்கு பின்னால் ஈபி போங்க. ஈபி போய் அந்த ப்ராசஸ் முடிங்க. ரெவென்யூ அத்தாரிட்டிஸ் போலீஸை கொண்டு வாங்க. இது சட்டத்தின்படியே இது தப்பான இடம் என்று சட்டத்தின்படி நிரூபித்து இடித்து உங்கள் இடத்தை எடுத்திருக்கலாமே. நீங்க அப்படிதான் சொல்லுவீங்க. அது உங்க இடமா இருந்தா கூட தம்பி கோர்ட்டுக்கு போன்னு சொல்லுவீங்க. அப்ப வானதியின் கூற்றின்படி வானதியை வாங்கிய ஒரு இடத்தை யாராவது போய் நிரூபித்தால் இடிச்சுக்குன்னு சொல்லிடுவாங்க போல இருக்கு. நான் அடுத்த பாயிண்ட் வந்துட்டேன். அதாவது உண்மையிலேயே அது ராமருடைய இடமாக பிறந்த இடம், அந்த இடத்தில் ராமர் கோயிலை இடித்து விட்டுத்தான் பாபர் மசூதி கட்டினார்கள் என்று இருந்தாலும் அப்ப சட்டம் எதுக்கு இருக்கு? ஒரு ஒன்றியத்தை ஆளக்கூடிய அரசின் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய அந்த கட்சியிலே இவ்வளவு பெரிய பதவியை அலங்கரித்திருக்கக்கூடியவர் இவ்வளவு தற்கொலைத்தனமாக பேசுவார் என்று கனவில் கூட நினைக்கவில்லை. அதை இடிச்சுட்டு தான் கட்டினாங்க என்பதே உண்மை என்றாலும் அப்ப எதுக்கு நீதிமன்றம் இருக்கு? இதை நானா சொல்லல. இந்த வேதனையை ஹிந்துல அக்டோபர் 10, 2010 ஹிந்துவிலே ஒரு ஆர்டிகல் வந்தது. இந்தியா cannot afford successive judicial setbacks to secular values and the rule of law. இது எப்போ அப்படின்னு சொன்னா, இந்த டியூ ப்ராசஸ் ஆஃப் லா ஒன்னு இருக்கு. மன்மோகன் சிங் லிபரான் கமிஷன் எல்லாருடைய அந்த ரிப்போர்ட் வந்து எல்லாருடைய கான்ஸ்பிரசியும் சொல்லிச்சு. யாருடைய சதி திட்டம் இதற்கு பின்னால் இருக்கிறது, எப்படி எல்லாம் சதித்திட்டம் தீட்டினார்கள் என்கின்ற எல்லா கான்ஸ்பிரசியும் சொல்லிச்சு. ஆனா ஈவன் இன் சிவில் கோர்ட்ஸ்ல வந்து அந்த கான்ஸ்பிரசி வந்து உங்களுக்கு கமிஷன் ரிப்போர்ட் கொடுத்தா அதுக்கு பைண்டிங் வேல்யூஸ் கிடையாது. ஒரு கமிஷன் ரிப்போர்ட் கொடுத்தா அந்த கான்ஸ்பிரசியை தண்டிக்கிற ஒரு 120B போடுறாங்க அல்லது ஒரு கிரிமினல் கான்ஸ்பிரசி நடக்குது அப்படின்னு சொன்னா அந்த கிரிமினல் கான்ஸ்பிரசியை தண்டிக்கக்கூடிய அதிகாரம் வந்து அந்த பைண்டிங் வேல்யூ வந்து கமிஷன் ரிப்போர்ட் கிடையாது. நான் என்ன கேட்கிறேன்னா, ராமர் கோயிலை இடித்து விட்டுத்தான் வானதி உங்கள் வாதப்படியே பாபர் மசூதி கட்டப்பட்டது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அப்படி இல்ல. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட ரிப்போர்ட்ல கூட ஆதாரங்கள் அடிப்படையில் எதுவும் பேசல. வாதமாக ஒரு வரியை குறிப்பிட்டு விட்டு கடைசியாக நம்பிக்கை அடிப்படையில் தான் இந்த தீர்ப்பு தரப்பட்டதாக 1045 பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு ஒரு இடத்துல கூட அப்படி ஒரு வாதத்தை வைக்கவில்லை. வார்த்தை அப்படி இருக்கு, ஆனால் அதற்கும் ஆதாரத்தை நீதிமன்றம் தரவில்லை. இதற்கு தனியா நீங்க பாத்தீங்கன்னா இந்த 1045 நீங்க ஃபர்ஸ்ட்லயே பாத்தீங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவினுடைய தரவுகள் எல்லாமே தனியா கொடுத்திருப்பாங்க இதுல வாதத்துல. ஆனால் அந்த வாதத்தில் கூட அந்த இடத்துல கூட ஜூரிஸ்டிக் பர்சனாலிட்டி அனாலிசிஸ் ஆஃப் த சூட், கோபால் சிங் விஷாரத்துடைய டயட்டிஸ் உடைய வாதங்கள், லிமிடேஷன் ஆஃப் சூட், சுன்னி சென்ட்ரல் வக்ஃப் போர்டு, அனாலிசிஸ் ஆன் டைட்டில், ரிலீஃப்ஸ் அண்ட் டைரக்ஷன் எல்லாத்தையும் சொல்லும் போது எல்லா இடத்துலயுமே ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவினுடைய தரவுகளை பற்றி தீர்ப்பு பேசினாலும், பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் பத்தி தீர்ப்பு பேசுது, இதை எல்லாத்தையும் பேசினாலும் எந்த இடத்திலுமே இந்த பொருள் இப்படி ரெக்கவர் பண்ணப்பட்டுச்சு, இது கோயில் இருக்கிற பொருள் தான், இப்படி உடைச்சுதான் இந்த கோயில் இருந்து கட்டினாங்க அப்படின்னு இல்லாம இங்க நம்பிக்கையின் அடிப்படையில் அவங்க அங்கதான் வணங்கிட்டு இருந்தாங்க, பிரிட்டிஷார் தான் இடையில வால் கட்டினாங்க, இதெல்லாம் தான் நீதிமன்றத்தில் வாதமாக நின்றது. அப்போ இப்படி எடுத்துக்கிட்டாலும் இல்லையா, இப்போ நான் உண்மைதான் என்ற வானதியின் வாதத்துக்கு வந்து விட்டேன். அப்ப இவர்களே ஏற்றுக்கொள்கிறார்கள், இடித்தது நாங்கள் தான் என்றும் சொல்கிறார்கள். அப்ப இடிச்சவனுக்கு சட்டத்தின்படி தண்டனை வேண்டுமா வேண்டாமா? அப்ப அதை பத்தி வானதி பேசுங்க. ரைட்டுங்க, உண்மையிலேயே ராமர் கோயிலை வந்து இடிச்சிட்டு தான் பாபர் மசூதி கட்டினாங்க. அப்ப பாபர் மசூதியை இடிச்சானே, சட்டத்தின்படி போகாம சட்டத்துக்கு மீறி பாபர் மசூதி இடிச்சானே அவனுக்கு, அப்போ it was the responsibility of CBI to probe element of conspiracy. ஆனால் CBI எப்படி இவர்கள் சிதைத்து விட்டார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அதைத்தான் உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறார். எல்லா கோணங்களிலும் அநீதியை மட்டுமே செய்து ஒரு மசூதியை இடித்ததும் சட்டத்துக்கு புறம்பானது. Even though that it was really proven, that it was very concretely proven that there was a temple beneath the masjid.
and the masjid was constructed only after destructing or demolishing a temple அப்படிங்கிறது even though if it is true, how can you take the rule and law in your very own hands? உங்கள் கைகளில் நீங்கள் சட்டத்தை எப்படி எடுத்து இடிக்க முடியும்? அதுதானே உதயநிதியுடைய கேள்வி. அதுக்கு பதில் இருக்கா? அவங்க வாதப்படி வந்துருவோம். ஆமாங்க, ஆர்கியாலஜிக்கல் சர்வே சொன்னது உண்மைதான், அது இருந்துச்சு. இப்போ பாயிண்ட் ஆஃப் டிஸ்கஷன் என்ன? அதை இடித்து அப்படி இடிச்சுட்டு கொண்டு வரலாமா? அப்படி இடித்துட்டு கொண்டு வரலாம் என்று வானதி சொல்வதாக இருந்தால் எப்படிப்பட்ட முன்னுதாரணத்தை ஆளக்கூடிய ஒன்றிய அரசின் அங்கமாக இருக்கக்கூடிய வானதி நமக்கு சொல்ல வருகிறார்? என்ன விரும்புகிறார்? நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? எப்படிப்பட்ட வாதத்தை முன்வைக்க விரும்புறீங்க? அதை பேசுவோமா? அப்ப இப்படி அநீதமான முறையில் ஒரு பங்கீடு நடந்து இடிச்சு அப்ப நான் இன்னொன்னு என்ன கேட்கிறேன்னா, இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு வரேன். இந்த தீர்ப்பிலே இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான சாராம்சம், உண்மையிலேயே இது சமரச முயற்சியின் அடிப்படையில், ஏன்னா ஒரு தீர்ப்புன்னு கொடுத்துட்டா இவ்வளவு கால பிரச்சனை செட்டில் ஆயிரும் என்பதுதான் நீதிபதிகளுடைய எண்ணமே தவிர யாருடைய உள்ளத்திலும் இது மெரிட்ஸின் அடிப்படையில் தான் நம்ம தீர்ப்பு தரோம்னு சத்தியமா அவங்க நினைச்சிருக்க வாய்ப்பே கிடையாது. அது நான் எதை வச்சு சொல்றேன் அப்படின்னா, ஆர்கியாலஜிக்கல் சர்வே இந்தியா தெளிவா சொல்லிருச்சு, இதுக்கு கீழே ஒரு கோயில் தான் இருந்துச்சு, அந்த கோயிலை இடிச்சு தான் மசூதி கட்டினாங்கன்னு சொல்லிட்டாங்களா? இப்ப வானதிக்கும் கேள்வி, நரேந்திர மோடிக்கும் கேள்வி, அமித்ஷாவிற்கும் கேள்வி, அண்ணாமலைக்கும் கேள்வி, பாஜகவில் இருக்கக்கூடிய அத்தனை அறிவுஜீவிகளுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். பெருந்தன்மை மண்ணாங்கட்டிலாம் பேசக்கூடாது. ஏன் நான் சொல்றேன்னா, நீதிமன்றத்துக்கு பெருந்தன்மை எல்லாம் தெரியாது, நீதிமன்றம் சட்டத்தை தான் பேசும். அப்போ ராமர் கோவிலை இடித்து விட்டுத்தான் பாபர் மசூதி கட்டினார்கள் என்பது உண்மை. அதைத்தான் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா சந்தேகத்திற்கு இடமின்றி நீக்கமர நிரூபித்தது. அதனால் தான் அந்த இடத்தில் ராமர் கோயில் கட்டுவதற்கு அனுமதி தந்தார்கள் என்றால் எதற்காக 5 ஏக்கர் நிலத்தை முஸ்லிம்களுக்கு கொடுத்தது நீதிமன்றம்? எது கொடுத்தாங்க? அதனால்தான் அண்ணன் திருமாவளவன் சொன்னார் இது கட்ட பஞ்சாயத்து அப்படி. அதுக்கு அந்த வாதத்துக்கு பின்னால் இருக்கிற காரணம் அதுதான். சொல்லு, தெரியுமா சொல்லு. பாபர் மசூதி இடிச்சு கட்டின இடம் சாட்சியத்தின் அடிப்படையில், சட்டத்தின் அடிப்படையில், ஆதாரங்கள் அடிப்படையில் சந்தேகத்துக்கு இடமின்றி துல்லியமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு கோவிலை இடிக்கப்பட்டு கட்ட இடம் தான். அதனால இவங்க பண்ண, அந்த காலத்துல இவங்க பண்ணது அநீதி. அநீதி இழைச்ச உனக்கு எதுக்கு இன்னொரு பள்ளிவாசலே? இந்த அந்த இடத்துல கோயில் தான் கட்டணும், முடிச்சு விட்டுருக்க வேண்டியதானே. எதற்காக அந்த இடத்துல மசூதியை கட்டுறதுக்கு இன்னொரு பக்கத்துல 5 ஏக்கர் கொடுத்தீங்க? அப்போ நான் இன்னொரு கேள்வி வரேன். அப்போ உங்க இடத்தை இடிச்சு, உங்க இடத்தை அபகரிச்சு, அல்லது உங்க இடத்தை இடிச்சு அதை அபகரிச்சு நான் ஒரு வீடு கட்டிக்கிறேன், நீதிமன்றத்துல வழக்கா போகட்டும், நீங்க ப்ரூவ் பண்ணுங்க அது உங்க இடம் தான். நாளைக்கு நீதிமன்றம் சரிப்பா அலிம் புகாரி நீ இவ்வளவு நாள் இருந்துட்ட, உனக்கு இன்னொரு 5 ஏக்கர், அவருக்கு அவர் இடத்த கொடுத்துரு, உனக்கு பக்கத்துல இன்னொரு 5 ஏக்கர் இடம் தரேன்னு சொல்லுமா நீதிமன்றம்? இது ஏன் அப்படி சொன்னாங்க? அப்போ அதனால பேசணும்னா, ஏன்னா பாதிப்புக்குள்ளாகி ரணங்களுக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய நமக்கு பேசணும்னு 1000 விஷயம் இருக்கு. இப்போ நான் ஏற்கனவே பல முறை ஒரு வாதத்தை வைத்திருக்கிறேன். பாபர் மசூதி மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிவாசலுக்கிலும் ஏதோ ஒரு கோயில் இருக்குன்னு இப்ப சொல்லிட்டு தான் இருக்கலாம். இது அவனுடைய வாதம். இங்க எல்லா இடத்துல கிருஷ்ண ஜென்மபூமி கேஸ்ன்னு சொல்லுவான். ஆரம்பத்துல ராமர் கோயில் கட்டலாம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்த உடனே ஒரு மசூதி தானே, அதை விட்டு கொடுத்தா என்ன, முஸ்லிம்கள் விட்டு கொடுங்க, அதான் நிலம் வந்துருச்சு, அங்க கூட பள்ளிவாசல் கட்டுங்க, எங்களுக்கு இந்த ஒரு நிலம் ஒரு கோயில் கட்டிக்கிறோம்னா சொன்ன இந்த பாஜகவினர் இப்ப என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நீங்க சொல்லுவதை போல கிருஷ்ண ஜென்மபூமியில இருந்து இன்னும் 2-3 கோயில்களுக்கு போயிட்டாங்க. தீர்ப்பிலேயே கோயில் அடிச்சுதான் பாபர் மசூதியை கட்டப்படுச்சுன்னு சொல்ற அளவுக்கு பரிமாண வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. அப்போ நான் என்ன கேட்கறேன்னா, அதுதான் இந்த பாயிண்ட் நான் சொல்றேன். பரிணாம வளர்ச்சினா அவங்க இன்னும் வளர்ச்சி அடைவாங்க, 3 நிற்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? காசி மதுரான்னு கிருஷ்ண ஜென்மபூமி, இப்ப கிருஷ்ண ஜென்மபூமி கேஸ்ங்கிறது சர்வே பண்றதுக்கு உத்தரப்பிரதேச லக்னோ கோர்ட் போட்ட ஆர்டர் சுப்ரீம் கோர்ட் ஸ்டே பண்ணிருச்சு. சர்வே கமிட்டி அமைக்கக்கூடாதுன்னு சொல்லிருச்சு. சுப்ரீம் கோர்ட் ஸ்டே பண்ணிட்டாங்க. இப்ப ஆனா அது அப்படி முடியாது, பிரச்சனை தான். நிம்மதியா இருக்கக்கூடாது, முஸ்லீம் இந்த நாட்டில் நிம்மதியாக இருக்கக்கூடாது. அதை தட்டி கேட்ட ஒரு மாவீரனாகத்தான் நான் உதயநிதியை நான் பாக்குறேன். இந்த இடத்துல தெளிவா சொன்னார். அதுக்கு இந்தம்மா என்ன ஏக்கு போக்குமாக்கா கேள்வி கேக்குது. இந்தம்மா முதல்வர் இன்னொரு பாயிண்ட்டுக்கு வர்றேன், நான் இதை முடிக்கிறேன். அப்போ கோவில இப்ப நம்ம பாபர் மசூதி கொடுத்துடுறோமா, சரிப்பா எதுக்கு பிரச்சனை, பாபர் மசூதி கொடுத்துருங்க, ஜான்பாபி மசூதி கொடுத்துருங்க, மதுரா காசியுடைய மசூதியும் கொடுத்துருங்க, எல்லாத்தையும் கொடுத்துருங்க, நிறுத்திக்குவாங்களா? இல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மசூதியும் கொடுத்துருங்க, போங்கப்பா பிரச்சனை, கோயில் கட்டிக்கங்கப்பா அப்படின்னு கொடுத்துருங்க, அதோட முடிஞ்சிருமா? அவர்களுக்கு தேவை கோவில் அல்லவே, அவர்களுக்கு தேவை கலவரம். அவங்களுக்கு கோயிலே தேவையில்லை. அப்ப என்ன செய்வான்? யாசிர் வீட்டுக்கு கீழே இன்னொரு கோயில் இருக்குன்னுவான், அலிம்புகாரி வீட்டுக்கு கீழே ஒரு கோயில் இருக்குன்னுவான். அவன் இதை கட்டி அவனுக்கு தேவை கலவரம் தானேங்க. இதை யார் புரிஞ்சுக்கணும்? முட்டாளாக்கி வளர்ச்சியை பற்றி கேள்வி கேட்கக்கூடாது, வேலை வாய்ப்பை பத்தி கேள்வி கேட்கக்கூடாது, முன்னேற்றத்தை பத்தி கேள்வி கேட்கக்கூடாது, படிப்பை பத்தி கேள்வி கேட்கக்கூடாது என்று பெரும்பான்மை அன்பு இந்து சகோதரர்களையும் சகோதரிகளையும் பொழுதன்னைக்கு they are trying to keep them busy in communal matters. கோயிலு 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 கோயிலு, இதையே கோயிலு மசூதி சர்ச்சு, இதையே நம்மள நானும் தானே சொல்றேன். இதுக்கு முற்றுப்புள்ளி வைங்க.
சரி விடு விட்டு தொலைங்கன்னா பிரச்சனை நம்ம நீ விடுறியா நம்மள கேட்கற நம்ம விட முடியாது. ஏன்னா கோயில் மட்டுமே அவனுக்கு பிரச்சனை கிடையாது, மசூதி அவனுக்கு பிரச்சனை கிடையாது, அவனுக்கு தேவை கலவரம். இவன் அதன் மூலமா கலவரத்தை உண்டாக்க பாக்குறான்டா அப்படின்னு நான் சொல்ற கூக்குரல் நீ என்னைக்கு புரிஞ்சுக்கிறியோ அன்னிதான் நான் அமைதியாக முடியும். சோ இதுதான் இதுல பாயிண்ட் ஒண்ணு. அப்ப இந்த மாதிரி நான் கேட்கறாங்க, முதல்வருக்கு கொடுத்தோம் ஒரு அழைப்புதலை ஏத்துக்கல, உதயநிதி இப்படி சொல்றாரு, ஆனா முதல்வர் பொண்டாட்டி வாங்கி வச்சுக்கிட்டாங்க. ஆனா தற்கூரியே, திரும்பவும் சொல்றேன் தற்கூரியே, முதல்வர் பொண்டாட்டி she doesn't carry any values, she doesn't carry any capacity. முதல்வர் மனைவி ஆர்எஸ்எஸ் காரியாக இருந்தால் கூட எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. நான் வாக்கிட்டு தேர்ந்தெடுத்தது யாரை? சுப்பிரமணிய சாமி மக கூட தான் முஸ்லீம் ஆயிட்டாங்களாம், என்ன பண்ணலாம்? அவங்க கூட தான் ஹைதர் முத்திர கட்டிட்டு சுகாசினி ஹைதர் ஆயிட்டாங்களாம். அது எனக்கு பிரச்சனை சுப்பிரமணிய சாமி கூட தானே, சுப்பிரமணிய சாமி சப்ஜெக்ட். அப்போ இது மாதிரி 1000 விஷயங்கள் இருக்கலாம். மோடி கூட தான் பொண்டாட்டி விட்டு வந்தாரு சுப்பிரமணிய சாமி சொல்றாரு, அவர் ராமர் கோயிலை திறக்க கூடாதுங்கிறாரு. மாணவிக்கு இது பதில் சொல்லுவாரா? பொண்டாட்டியை விட்டு வந்த ஒருத்தர் ராமர் பக்தரா இருக்கக்கூடாது, ராமர் கோயிலை திறக்க கூடாது அப்படிங்கிறாரு. ஜாதியை பத்தி அவர் பேச மாட்டார், ஏன்னா அவர் பொதுவெளியில் இருக்கிறதுனால அப்படி பேசுறதுதான் அவருக்கு ஆசை. ஆனா அதை பேசாம பொண்டாட்டியை ஒழுங்கா பார்க்காத மோடி எப்படி வரலாம் அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? ஏங்க பொண்டாட்டி பிரச்சனைனா அது அவங்களுடைய பர்சனல் பிரச்சனைங்க. அப்ப இங்க முதல்வர் மனைவி ஆர்எஸ்எஸ் காரரா கூட இருக்கட்டும், அவங்க இந்து மதத்தை வணங்கட்டும், நமக்கு என்ன பிரச்சனை? என்னுடைய கவலை, நான் வாக்கிட்டு ஓட்டிட்டு தேர்ந்தெடுத்த முதல்வரை பற்றியும் அமைச்சர்களை பற்றியதாகத்தான் இருக்கும், எம்எல்ஏ பற்றியதாக இருக்கும். அவங்க பொண்டாட்டி புரிஞ்சு எப்படி போனா நமக்கு என்ன? அதை பத்தி நம்மளுக்கு எந்த அக்கறையும் கிடையாது. இந்த அடிப்படை அறிவு கூட மாணவிக்கு இல்லை. அப்படி கேட்டா நான் இன்னும் ஆப்டான ஒரு கொஸ்டின் கேட்பேன். நிர்மலா சீதாராமனுடைய புருஷன் ஏத்துக்கிறாரா நிர்மலா சீதாராமனுடைய பொருளாதார கொள்கையை? அதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க வானதி? அந்த லாஸ்ட் டிம்பர் நம்ம கூட ஒரு இன்டர்வியூ பண்ணமே, ஒன் ஹூ ஹஸ் காட் பேசிக் பிராக்டிஸ் இன் எக்கானமி wouldn't have dared to go for declaration of demonetization. யாருக்காவது அடிப்படை பிராக்டிஸ், நாலேஜ் கூட சொல்லல, அடிப்படை பிராக்டிஸ் இருந்தா கூட இந்த பணம் இழப்பீடு செஞ்சிருக்க மாட்டாரு. நிர்மலா சீதாராமனுடைய சொந்த கணவர் சொன்னாரு. என்ன பதில் சொல்லுவார் வானதிக்கு? அப்போ கணவர் அவர் என்ன, அவரு தனி கொள்கை இவரு தனி கொள்கை சொல்லியிருப்பீங்கல்ல. அப்ப அது என்னது? அப்போ இப்படி எல்லா வாதங்களும் தமிழ்நாட்டுல எப்படியாவது என்னத்தையாவது ஒரு கலவரத்தை உண்டாக்கி விட வேண்டும் என்று இந்த கலவர விரும்பி கபோதிகள் உழன்று கொண்டிருக்கிறார்கள். ஆனா தமிழ்நாட்டுல இது தந்தை பெரியார் மண்ணாக இருப்பதனாலும், இது திராவிட மண்ணாக இருப்பதனாலும், இங்கு விழிப்புணர்வு இருப்பதனாலும், கல்வியை ஏந்தி இருப்பதனாலும், அம்பேத்கரியத்தை உண்மையிலேயே அவர் பிறந்ததுனா நகரத்துல இருக்கலாம், ஆனா உண்மையான அம்பேத்கரியத்தை ஃபாலோ பண்றதும் படிக்கிறதும் இங்கதான் இருக்கிறோம். அம்பேத்கரின் மாணவர்கள் இங்கதான் இருக்கிறோம். அம்பேத்கருக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். புரட்சியாளர் அம்பேத்கர் இந்த கான்ஸ்டிடியூஷனை கொடுத்து நம்மளெல்லாம் இப்படி ஒரு பாதுகாப்பான சூழல்ல வைக்காவிட்டால், நம்முடைய உரிமைகளை பாதுகாத்து தராவிட்டால் கான்ஸ்டிடியூஷன் இருக்கக்கூடாது, அதுக்கு பதிலாக சனாதனம் தான் இருக்கணும் என்று தன்னுடைய ஆர்கனைசர் பத்திரிகையில் எழுதிய இந்த ஆர்எஸ்எஸ் காரர்கள் என்றைக்கும் நம்ம கதையை முடிச்சிருப்பாங்க. ஏன் அவன் கான்ஸ்டிடியூஷனை பார்த்து வேண்டாம்னா அதான் காரணம். அப்போ இது அம்பேத்கரின் மண்ணாக, சித்தாந்த ரீதியாக அம்பேத்கரின் மண், பிறந்து வளர்ந்து கொள்கையை வளர்த்ததுக்காக இது பெரியாரின் மண். இந்த மண்ணில் வானதி சீனிவாசனுடைய இந்த கலவர புத்தியும் எண்ணமும் ஒருபோதும் பழிக்கு போவதில்லை. இங்க ஜட்ஜ்மெண்ட்லயும் அப்படி ஒரு வார்த்தை சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்படவும் இல்லை, அது அப்படி ஒரு ஏற்கப்படவும் இல்லை. அது நம்பிக்கையின் அடிப்படையில் தரப்பட்ட தீர்ப்பு என்பதற்கு மிக கச்சிதமான ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொன்ன காரணம், அது நம்பிக்கையின் அடிப்படையில் தரப்பட்ட தீர்ப்பு தான் என்பதற்கு முக்கியமான ஒரு மிக ஒரு லாஜிக்கல் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, முஸ்லிம்களுக்கு 5 ஏக்கர் இடம் தர்றேன் அப்படின்னு சொன்னது மட்டுமே உங்களுக்கு மிகப்பெரிய ஆதாரம். இவை அனைத்தின் அடிப்படையில் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, பெரும்பான்மை இந்து சகோதரர்கள், நம்முடைய தொப்புள்கூடிய உறவுகள் என்ன விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால், ஆர்எஸ்எஸ் பாஜகவிற்கு ஆள தெரியாது, அவர்களுக்கு கலவரம் தான் செய்ய தெரியும். அவர்களின் நோக்கம் கோவில் அல்ல, அல்லது மசூதிக்கு அடியில் மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய கோவிலை விடுவித்து எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்பதும் அல்ல. வளர்ச்சியை, வேலை வாய்ப்பை, நன்மையை, சுகாதாரத்தை, பணத்தை, பொருளாதாரத்தை கேள்வி கேட்கக்கூடாது என்றால் கீப் தம் பிஸி இன் கம்யூனல் அஃபேர்ஸ் என்பது அவருடைய நோக்கம். அந்த நோக்கத்துக்காக தான் 22ஆம் தேதியை இப்ப இதை பண்றாங்க. எல்லோரும் புறக்கணித்து இதை ஒரு அரசியல் ஸ்டண்ட்னு சொன்னதற்கு பின்னாலும் இதை மீண்டும் செய்கிறார்கள். இதற்கு விடுமுறையெல்லாம் அறிவிக்கணும் அப்படின்னு பார் கவுன்சில் அறிவிக்கிறதெல்லாம் ஜனநாயகத்தின் மீது வீசப்பட்ட இழுக்கு. அதெல்லாம் ஏன் அப்படின்னா, சந்திரசூட் அவர்களுக்கு ஒரு கடிதத்தையே அனுப்புறாங்க, விடுமுறை விடுங்க, கோர்ட் எல்லாத்தையுமே லீவ் விடுங்க அப்படின்னு சொல்லி விடுறாங்க. ஒன்றிய அரசுமே அரசு அதிகாரிகள், ஒன்றிய அரசு அதிகாரிகளுக்கு எல்லாம் அரை நாள் விடுமுறை விடுறாங்க. அதாவது ஒரு கோயில் ஒரு திறப்பு விழா அப்படின்னு வச்சுட்டா கூட அந்த கோயில் திறப்பு விழாக்கு எதற்காக நீதிமன்றங்கள்லாம் மூடணும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படின்னா இவங்க செய்வாங்க, அதை எடுத்து கேட்டா கோயிலுக்கு எதிராக பேசலாம் பாரு அப்படின்னு ஒரு வாதத்தை கொண்டு வரணும். அப்படி நம்ம கோயிலுக்கு எதிராக பேசல, மீண்டும் மீண்டும் சொல்றோம், பாஜகவின் பொலிட்டிக்கல் ஸ்டண்ட்டுக்கு எதிராக பேசுறோம். எதுக்குடா லீவு அப்படின்னும் போது அதுக்கு முன்னால் என்ன கான்டாக்ட் என்னது?
ஒரு கோவில் திறக்கிறது எதுக்குடா லீவு? அது இல்ல நம்முடைய பாயிண்ட். பாஜகவினுடைய ஒரு பொலிட்டிக்கல் டிராமாக்கு எதுக்குடா லீவு? பாஜகவினுடைய ஒரு அற்ப அரசியலுக்கு எதுக்குடா லீவு? இதுதான் நம்முடைய கொஸ்டின். அப்போ இந்த கேள்வியை நாம் தெளிவாக வைக்கிறோம். பாஜக செய்யும் பொலிட்டிக்கல் டிராமா, why it should be declared a general holiday or a half day holiday for central government staffs when it is a cheap politics of BJP. பிஜேபியினுடைய ஒரு அற்ப அரசியலுக்கு எதுக்காக அரை லீவு? கடவுளை வணங்குபவர்கள் எல்லா நிலையிலும் தன்னுடைய சிரமத்திற்கு மத்தியிலே கோயில்களுக்கு செல்பவர்கள் உண்டு. இத்தனைக்கும் நான் எங்கிருந்து பெருமையோடு இதை சொல்கிறேன் என்றால், இந்தியன் எக்ஸ்பிரஸின் ஆய்வின் அறிக்கையின் அடிப்படையில் சொல்கிறேன். இந்தியாவிலேயே 62% மக்கள் ரெகுலர்லி வீக்லி டெம்பிள் கோயிங், பட் தே ஆர் ஸ்டில் ஹாப்பி வித் தேர் முஸ்லிம் நெய்பர் என்று எந்த தமிழ்நாட்டை பார்த்து பெருமையோடு பத்திரிகைகள் சொன்னதோ அந்த தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு சொல்கிறேன், திஸ் இஸ் a cheap political tactics of BJP. Why it should be a general holiday or a half a day holiday for central government staffs என்பதுதான் என்னுடைய கேள்வி. இல்ல அது எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன்னா கோயிலுக்கு நீங்க வர்றீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகளை ஒரு கோவிலை வச்சு ஒரு முடக்குவதை போல, ஒரு அழுத்தம் கொடுப்பதை போல உச்ச நீதிமன்றத்திற்கும் ஒரு அழுத்தம் கொடுக்கிறார்களா அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாமா? அந்த கோவிலை வைத்து ஒரு அழுத்தம் உருவாக்கப்படுது. ஒரு லைன்ல அலைன் பண்றாங்க. இதை ஏற்றுக்கிட்டாதான் நீ அதான் சொன்னேன், கனடியன் மினிஸ்டர் சொன்ன மாதிரி mere disagreement would be considered as a treason. எனக்கு என்று ஒரு மாற்று கருத்து இருக்கும். நான் அந்த மாற்று கருத்தை சொன்னால் நீ முஸ்லீம், அதையும் மீறி ஒரு மாற்று கருத்து சொன்னால் நீ நாத்திகன், அதையும் மீறி ஒரு மாற்று கருத்தை சொன்னால் நீ கிறிஸ்தவ கைக்கூலி, அதையும் மீறி ஒரு மாற்று கருத்தை சொன்னால் நீ இந்து விரோதி. இவனுக்கு இந்த வார்த்தை தான் வச்சுக்கிறாங்க. அப்ப என்னன்னா, உங்களுக்கு புரியல, வேற மாதிரி ப்ரெஷரைஸ் பண்ணி தள்ளுறாங்க. ஸ்டாலின் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அகிலேஷ் யாதவ் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இவர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பிரஷரை தாங்காம, பிரஷரே பண்ணாம ஒரு ஆள் அதை பண்ணிச்சிட்டாருன்னு சொன்னா அது நம்முடைய தானே தலைவர், தமிழ்நாட்டில் உள்ள மிகச்சிறந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான். அவர் அழுத்தவே இல்லை நீ வரணும்னு. அவரா வண்டியில மாட்டுடா, வண்டியில ஏறிட்டார், நான் போறேன் அயோத்தியா எனக்கு கால்வழி இருக்கு, ஆனா நான் போவேன், போறவங்களாம் போங்க அப்படின்னு. இந்தியாவிலேயே ஒரு அற்புதமான அரசியல் தலைவர், அவர் அழுத்தமே கொடுக்காம நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்ன ஒரே தலைவர் எடப்பாடியை தவிர வேற யாரையுமே, எல்லாரையும் அவங்க ப்ரெஷர் பண்ணாங்க. அந்த ப்ரெஷருக்கு அவங்க பணிஞ்சவங்க இருக்கிறாங்க, பணியாதவங்க இருக்கிறாங்க. பணியாதவர்கள் தலைவர் ராகுல் காந்தியினுடைய செக்யூலரிசம் கொள்கையில் இருக்கிறார்கள், மதசார்பற்ற கொள்கையில் இருக்கிறார்கள். இன்றைக்கு இல்லை என்றாலும் ஒரு நாள் என்றும் நிலைத்து நிறுத்தக்கூடியது நீதிதான், நடுநிலைத்தன்மை தான், நியாயம்தான். அந்த நடுநிலைத்தன்மைக்கும் நீதிக்கும் நியாயத்துக்கும் இருக்கக்கூடிய தலைவர் ராகுல் காந்தி. அவருடைய தலைமையில் 2024 ஆட்சிக்கு பின்னால் அனைத்தும் சீராகும். everything that was actually demolished in the by the very own hands of the BJP will be on track. அனைத்தும் அந்த ஆன் ட்ராக்ல வந்து நிற்கும். அதை நாம் பார்க்கத்தான் போகிறோம். முஸ்லிம்களை நோக்கி இந்த ஒரு பள்ளிவாசல் தான் உங்களுக்கு பள்ளிவாசல், எங்களுக்கு ஒரு ராமர் கோயில் கட்டிக்கிருவோம் என்று அன்றைய தினம் தீர்ப்பு வந்த தினம் அன்று கெஞ்சிய பாஜகவினர் இன்றைக்கு கோயில் இடிச்சுதான் பள்ளிவாசலே கட்டினார்கள் என்ற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறாங்க. அதே போல அந்த தீர்ப்பு, ராமர் கோயிலில் கொடுக்கப்பட்ட அந்த தீர்ப்பு என்பது இப்போது தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரசூட் அவர்களும் அந்த தீர்ப்புல தான் கொடுத்ததுல இருந்தாரு. அதுல முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயமா நீங்க சொல்றது என்னன்னா, பொதுவாகவே ஒரு தீர்ப்பை கொடுக்கும் போது அந்த தீர்ப்பில் எந்த நீதிபதிகள் என்னென்ன கருத்துக்களை தெரிவித்திருக்காங்கன்ற அந்த பேர், அந்த தீர்ப்பை கொடுத்த நீதிபதிகளோட பெயர்கள் வரும். ஆனால் இந்த தீர்ப்பில் அந்த பெயர்கள் கூட வரவில்லை என்றால் எந்த அளவுக்கு நீதிபதிகளுக்கே ஒரு அச்ச உணர்வை அந்த விஷயம் ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை பற்றியும், அதே போல நீதிமன்றத்திற்கு விடுமுறை கட்டாயம் விட வேண்டும் என்ற ஒரு கோர்ட்டுக்கு கூட ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை ஒன்றிய பாஜகவும் அதே போல பார் கவுன்சிலும் ஏற்படுத்த நினைப்பதையும் மிக தெளிவாக நம்ம நேர்களுக்கு எடுத்து கொடுக்குறீங்க. நிகழ்ச்சி கடந்த வைக்க ரொம்ப நன்றி சார். நன்றி.